வார்த்தையில எனக்கு தெரியாது, நித்தியா வாழணும்னு தெரியாது. சர்ச்சுக்கு போவோம் வருவோம், அவ்வளவுதான் தெரியும். காணிக்க விடுவோம், அதான் மனப்பாடம் பண்றது. அது சர்ச்சுக்காரன் சொல்லி கொடுக்குது. அப்புறம் பைபிள் ஸ்டடி வைப்பாங்க, பைபிள்லேயே பரிச்சு வைப்பாங்க. என்னதான் படிச்சு பைபிளை படிச்சு மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சாலும் அந்த வார்த்தையின்படி வாழ்ந்தாத்தான் வந்து பிரயோஜனம். சர்ச்சுக்கு போறதுனால யாரும் பரவாயில்ல போக முடியாது. எங்க நீதி செய்ய சொல்லி தந்தாங்க? தர்மத்திலே நீதி ஒண்ணு இருக்கு. நம்ம செய்யற தர்மத்தையும் நீதி தான் நிறுத்துப்பாங்க. அதாவது யாரா இருந்தாலும் ஆண்டவர் பிரியமா நடக்கிறது கஷ்டம். கண்ணு தெரிஞ்சு நல்லவங்களா இருந்தாலும் சரி, மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் ஆண்டவர் பிரியமா நடக்கணும்ன்றது சிரமமான விஷயம் இல்லை. மாற்றுத்திறனாளின்றதுக்காக வந்து எப்படி வேணுமா வாழ்ந்துக்கலாமா? கிடையாது. அவங்களா இருந்தாலும் ஒழுக்கமாத்தான் வாழணும். நல்லா இருக்கிறவங்களா இருந்தாலும் ஆண்டவர் பிரியமாத்தான் வாழணும். இதுதான் சத்தியம். மாற்றுத்திறனாளிக்கு வந்து ஆண்டவர் இறக்கப்படுறாரு, உதவி செய்யணும்னு சொல்றாரு, ரைட்டு தான். ஆனா அவங்க வந்து உண்மையா இருக்கணும்ல. அவங்களா இருந்தாலும் உண்மையா தான் இருக்கணும். இன்னைக்கெல்லாம் கடைசி காலம், எந்த மனுஷனையும் நம்ப முடியாது. அப்படியே மனுஷங்களை வந்து நம்புனா போச்சு. எல்லா மனுஷனும் உண்மையுள்ளவனா இருக்கியா? பொண்டாட்டி விலைக்காக உண்மையா வாழ்றவே, பொண்டாட்டி விலையை வாழ வைக்கிறவனே முதல்ல நரகத்துக்கு தான் போனார். வசனம் சொல்லுது, வேறொரு மனுஷன் காரியத்தில் உண்மையா இருந்து தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமந்து பரலோகம் போனார். அதனால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்? மனசை தான் கட்டுப்படுத்தணும். பைபிள்ல சொல்லப்படுறதுல இருதயம் தான் கேடு நிறைந்தது. இருதயம் வந்து மனசு வந்து அது என்ன இருக்காது, ஒழுங்காவே இருக்காது. கேடானதா யோசிக்கும், கெட்டதை சிந்திக்கும், 1000 யோசனை வைக்கும். அதை அடக்கி வைக்கணும். இப்போ பேச்சு தேவையில்லாத பேச்சு பேசாம இருக்கிறது நல்லது. எதுக்கு யாக்கோபுல எழுதியிருக்காங்க? கடிவாளம் போடணும், நாவுக்கு கடிவாளம் போடணும், கண்ணுக்கு கலைக்கம் போடணும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். மற்றவங்க எப்படி வேணுமான்னு பேசுவாங்க, எப்படி வேணுமாலும் வாழ்வாங்க. இந்த பூமியில இருக்க மக்கள் வந்து யாரும் எப்படி திட்டுவாங்க, எப்படி வேணுமாலும் வாழ்வாங்க. ஆனா நம்ம இப்படித்தான் வாழணும்னு ஒரு சட்டம் இருக்கு. அன்புள்ளவங்களா இருக்கணும், இறக்கம் உள்ளவங்களா இருக்கணும், பொறுமை உள்ளவங்களா இருக்கணும், சாந்தமா இருக்கணும், இச்சை அடக்கமா இருக்கணும். நினைச்ச மாதிரிலாம் வாழணும்னு நினைச்சா அது வந்து இச்சை. பைபிள் படி வாழணும்னு நினைச்சா இச்சை அடக்கம். இச்சையை அடக்கிறது தான் திறமை. ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க, வீடு கட்டுறாங்க, கடைசியில செலவுக்கு மேல வீடு கட்டி கடைபட்டுறாங்க. அப்ப அது இச்சை தானே. ஒருத்தவங்க ஒரு பொருள் வாங்கியிருக்காங்கன்னா நம்மளும் அது நம்மகிட்ட காசு இல்லாம இருந்து கடை வாங்கி வாங்குறது இச்சை தான். காசு இருந்தா வாங்கலாம், காசு இல்லைன்னா வாங்காம இருக்கலாம். எனக்கே அந்த பொருள் கிடைக்கலன்னு கவலைப்பட்டா அது ஒரு தப்பு. இருந்தா வாங்க போறோம், இல்லாட்டி போதும்னு இருப்போம், வாழ போறோம். வேணும்னு நினைக்கிறது தான் பாவத்தில் போய் இருந்தது தரும். எப்படி ஒரு திருடே இருக்கா? திருடை எப்படி உருவாகுறா?
அவனுக்கு ஆசை வருது, இப்படி வாங்கினா அப்படி வாங்கினா இருக்கிற காசு பத்தலை அப்படிங்கும்போது திருடனா ஆகிடுறேன். அதனால நம்ம என்ன செய்யணும், ரொம்ப பொறுமையா எவ்வளவு பேச்சை குறைக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. பேச்சுலதான் பாவமே இருக்கும். பாருங்க, மிருகங்கள் ஒரு நாய் இருந்தாலும் குறைக்கிற நேரம் தான் குறைக்கும், மற்ற நேரம் குறைக்காது. மனுஷன் மட்டும் பாருங்க, எல்லா நேரமும் பேசுவாங்க, எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அது நல்லது இருக்கு, கெட்டது இருக்கும். எவ்வளவு தூரம் நம்ம அமைதியா இருந்துக்கிறோமோ அவ்வளவு நல்லது, உடம்புக்கு நல்லது, நோய் வராது. ஒரு வயசுக்கு மேல வந்து எல்லாருக்கும் பலவீனம் வரத்தான் செய்யும். ஒரு வயசுக்கு மேல நோயெல்லாம் வாழ முடியாது. வயசு கூட கூட என்ன இருக்கும், சத்து குறையும், ஏதாவது ஒரு பக்கம் பலவீனம் வரும். அந்த நேரம் டாக்டரை பார்த்து மாத்திரை வாங்கிக்கிறதுல தப்பே கிடையாது. அது நம்ம தான் கவனமா இருந்துக்கணும். எனக்கு ஆண்டவர் இருக்காரு, நான் ராம்பாட்டில் இருப்பேன்னா சாக வேண்டியது. கொஞ்ச நாளைக்கு மாத்திரை சாப்பிட்டு ஒரு நீதியை செஞ்சு ஆண்டவர் பிரியமா வந்தா நல்லது தானே. கொஞ்ச வயசுல யாரும் ஜாகன்னு விரும்ப மாட்டாங்க. வயசாகிட்டா எதுக்கு இந்த பூமியில செத்து போவோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் கொஞ்ச வயசா இருக்கும்போது யார் ஆண்டவருக்காக வாழ்ந்தது? 30 வயசு 20 வயசுல ஆண்டவருக்காக வாழ்றவங்க, 40 வயசுல எப்ப மனுஷனுக்கு சத்துக்கிறதோ அப்பதான் என்ன ஜாலியாக கும்பிடுவாங்க மனுஷன். அதான் உலகம். யாரும் கொஞ்சம் வயசுல உண்மையா இருந்து கடவுளை கும்பிட்டுன்றதுலாம் இன்னைக்கு கிடையாது. அது ஒன்றும் சொல்லியும் தர மாட்டாங்க. சர்ச்சுக்கு போனா வா ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருங்க. நம்ம நேரம் 4 பேரை நம்ம உழைச்சி வாழ வச்சாதான் பரலோகத்துல பொக்கிஷம் சேரும். நம்ம சம்பாரிச்சு அதுல 4 பேரை வாழ வைக்கும் போது பொக்கிஷம் பரலோகத்துல. நான் சம்பாரிச்சு நானே வாழ்ந்துக்கிட்டா நரகம் தான். அப்படி இருக்கு வேதம். இன்னைக்கு இந்த பூமியில ஒழுங்கா சம்பாரிச்சு பொண்டாட்டி வெளியே பாக்குறவே நல்ல வேண்டுவாங்க. அதுதான் உலகம் சொல்லணும். ஆனா நம்ம நேசிக்கிற மாதிரி அடுத்தவங்க நீ நேசிக்கணும்னு வேதம் சொல்லுது. எனக்காக மட்டும் வாழ்ந்தா நரகத்துக்கு தான் போகணும். நான் எனக்காக வாழ்ந்து அதை போல இன்னும் 4 பேரை வாழ வச்சா பரலோகம் போகலாம். பேசுனா ஒரு நாள் பூரா பேசலாம், கருத்தை பேசலாம். அதனால நம்ம என்ன செய்வோம், பேச்சை குறைப்போம். அமைதியா இருந்துக்கிறது நல்லது. ஆனா மனசுக்குள்ளேயே பேசினாலும் கெட்டது. ஒரு ஆளை பார்த்து கோவப்படாம மனசுக்குள்ளே கோவப்பட்டாலும் தப்பு தானே, அதுவும் தப்பு தான். இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், இல்லாதவங்க இருக்கிறது போதும்னு வாழணும். இதுதான் உண்மை. இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், இல்லாதவங்க இருக்கிறது போதும் அப்படின்ற மனசோட வாழ்ந்தா பிரச்சனையே இல்லை. வேத வசனம் சொல்றதுல போதும் என்கிற மனத்துடனே கூடிய பக்தியும் மிக ஆதாயமா இருக்கு. போதும்ன்ற மனசுல வாழணும். இன்னும் கொடுக்கும் உண்டாயிருந்தால் போதும் என்று இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த வசனம்லாம் மனுஷனுக்கு பிடிக்காது. அது எப்படியே போதும்னு வாழ முடியும், நமக்கு தேவை இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது அப்படி அவன் மனசு அப்படி இருக்க. போட்டி பொறாமன்னு இருக்குல்ல. அடுத்தவங்க நல்லா இருந்தா அதே மாதிரி நம்மளும் நல்லா இருக்குன்னு நினைச்சோம்னா போட்டி பொறாம வந்துடும், அப்புறம் பெருமை வந்துடும், அப்புறம் நான்ற அகம்பாவம் வரும், கோபம் வரும், எரிச்சல் வரும். இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்துடும் ஒரு மனுஷனுக்குள்ள. பக்தின்னா எல்லாரும் உட்காந்து ஜெபம் பண்றத பக்தின்னு நினைக்கிறாங்க. ஜெபம் என்பது பாவம் மன்னிப்பு கேட்கறதா ஜெபம். பாவம் மன்னிப்பு கேட்கறதா ஜெபம். பாவத்துக்குலாம் எண்ண முடியாது. சின்ன விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து கணக்கு போட்டா பாவத்தை கணக்கு போட்டு சொல்ல முடியாது, மறந்துலாம் போயிடும். நம்மளுக்கு பெரிய பாவத்தை ஆண்டவர் பார்த்து நம்மளுக்கு ஏமாப்படுத்தினாத்தான் தரிசனத்துல. இந்த பாவம் உனக்கு இன்னும் இருக்கு, இதெல்லாம் மன்னிக்கப்படலை அப்படின்னு சொன்னார்னா நம்ம மன்னிப்பு கேட்கறதுக்கு வசதியா இருக்கு. தரிசனம் வந்து பாவ மன்னிப்புன்றது வந்து எவ்வளவு பாவம் மனுஷனுக்கு என்னன்னு தெரியல. சுயநலமே பாவம்.
நான் எனக்காக வாழ்ந்தாலே அது பாவம். அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தா ஆத்மாவுக்கு லாபம். இப்ப அடுத்தவங்களுக்காக வாழணும் அப்படின்றது யாரும் நினைக்க மாட்டாங்க. அவங்கவுங்களுக்காக வாழணுன்றது எல்லாருமே நினைப்பாங்க. உலகம் கத்துக் கொடுக்கறது என்னன்னா நமக்காக வாழணும். ஆனா வேதம் கத்துக் கொடுக்கறது என்னன்னா அடுத்தவங்களுக்காக வாழணும். அப்ப வேதம் யாருக்கும் பிடிக்காது. ஒரு மனுஷனுக்கு போய் அடுத்தவங்களுக்காக வாழ்றதாயா பக்தின்னா அது என்னையா சாமி, நாங்க எங்க சாமியை கும்பிடுறோம், போட்டு அடிக்கிறோம், வேட்டு போடுறோம், சீரியல் செட்டு போடுறோம், டான்ஸ் ஆடுறோம், சாராயம் குடிக்கிறோம், கறி எடுத்து சாப்பிட்றோம், இதுதான் பக்தின்ட்டு போயிடுறோம். மாணவர் உண்மையான ஒரு நாள 4 பேருக்கு நன்மை செய்யணும். தேவையில்லாத செலவுகள் பண்ணக்கூடாது. ஒரு கல்யாணம் வச்சா வெட்டு போடுறேன், வெடி போடுறேன், சீரியல் செட்டு போடுறேன், ரேடியோ செட்டு போடுறேன், அதெல்லாம் போட்டி பொறாம தானே, பெருமை தானே. ஏற்கனவே அந்த காசை வேஸ்டா செலவு ஒன்று இல்லாதவங்களுக்கு யாருக்காச்சும் கொடுத்து போயிருக்கும் நினைக்கிறானுங்களாச்சும். ஊரில் கோயில் கும்பிடுவாங்க, கோயில் கும்பிடுறதுக்கு அவ்வளோ செலவு பண்ணுவாங்க. அது இல்லாத ஆளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? நினைக்கிறேன். இல்லாத ஆள் கூட கடை வாங்கி அந்த கோயிலில் வரி கட்டும். அப்ப கெட்டதான சொல்லி தர்றாங்க மக்கள். நல்லதை பத்தி யோசிக்கிறானா? நம்ம நல்லதை யோசிக்கிறோம். நம்மளோட ஊர்ல எங்களுக்கு கொஞ்சம் யோசனை சொல்லுங்கன்னு எவனும் கேட்க மாட்டான். சொன்னாதே ஊரு இருந்துருக்குல்ல. நீங்க என்ன சொல்றது, நாங்க என்ன கேட்கறதுன்றாங்க. அந்த கோயிலுக்கு முன்னா அன்னைக்கு சாராயம் குடிச்சோம், அடிச்சு உருண்டு கலகம் பண்ணி எல்லா அநியாயமும் அங்க நடக்கும். சாமியம் குருன்றாங்க, அப்புறம் ஆடல் பாடல் நிகழ்ச்சி வைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு வேசித்தனம். அது தேவை, அது ஒழுக்கமே இல்லை. அதுல எல்லாரும் சேர்ந்து ஊரே சேர்ந்து ஒன்றும் பொம்பளாம எல்லாரும் ஒன்றும் பெத்த உள்ள ஊரை உட்காந்து அதை பாக்குறாங்க. ஒரு ஒழுக்கமும் இல்லை. ஆனா பைபிள் படி தவறுனா தவறுங்க. களியாட்டுக்கள் தான் தவறு. களியாட்டுனா சாராயம் குடிக்க, கஜா குடிக்கிற, சீட்டாண்ட இதெல்லாம் களியாட்டு. அப்புறம் சும்மா இருக்கேன் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது, பரியாசக்காரன் இருக்கிற இடத்துல நிற்கக்கூடாது. வேதம் எவ்வளவு வசனம் இருக்கு. 4 பேர் லேடிஸ் உட்காந்து புறணி தான் இருக்கும். அது நல்ல வார்த்தையா இருக்கும். நம்ம 4 பேரும் சேர்ந்து தாங்க ஒரு 10 குடும்பம் கஞ்சி இல்லாமல் இருக்கு, வாங்க சாப்பாடு விடுவோம்னா 4 பொம்பளையில உட்காந்து பேசும். புறணி தான் பேசும். அவன் இப்படி இப்படி, அவன் உள்ள இப்படி, அவங்க இப்படி. அமெரிக்கா வரைக்கும் புறணி வச்சு முடிச்சுடுவாங்க. அதனால நம்ம ஆண்டவர் தெரிஞ்சிருச்சுக்கிட்டோம். நம்ம அமைதியா இருந்து 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு வாழ்க்கையை ஓட்டணும். நம்ம வேணும்னா நல்லது செய்யலாம், கெட்டதையும் செய்யக்கூடாது. முடிஞ்சா நம்ம ஒன்று நல்லது செய்யலாம். ஆனால் ஊரில் வைக்கணுங்க, நான் யாருக்கு உதவி செய்யறதுனால உபத்திரவம் பண்ண மாட்டேன். இந்த டைலாக் எல்லாருமே பேசுவாங்க. நான் உதவி செய்யறதுனால உபத்திரவம் மட்டும் பண்ண மாட்டேன். உதவி செய்யாமல் இருக்கிறது உபத்திரவம் தானே. ஒரு ஒரு இல்லாத ஆள் போகுது, நான் அவனுக்கு எந்த கருதியும் பண்ண மாட்டேன்னா, நீ அவனுக்கு செய்யாம நன்மை செய்யாம இருக்கிறதே கெடுதல் தானே. நீ ஒரு கொலகாரன் தானே அப்படின்னு வேதம் சொல்லு. திக்கற்றவர்களையும் விதவைகளையும் பரதேசிகளையும் கண்டு காணாம போனா கொலகாரன்னு வேதம் சொல்லு. கத்தி எடுத்து குத்தி கொண்டாத்தான் இல்லை, சுயநலம்ன்ற கத்தி எடுத்து குத்திட்டு தானே போறேன். தன்னடத்துக்காக அவன் செத்தன்னு போறேன், அப்ப குத்தி கொண்டுட்டான்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றாருல, நான் உங்களுக்காக, அவர் நமக்காக மாம்சத்துல பாடுபட்டாரு, அதனால நாமளும் பிறருக்கு நன்மை செய்யறதுக்கு பிறருக்கு நன்மை செய்யறதுக்காக மாம்சத்துல பாடுபடணும். அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக்கணும். அப்ப அந்த ஆயுதம் யாரை கொள்ளும்? சுயநலத்தை கொள்ளும், தன்னலத்தை கொள்ளும். ஆண்டவருடைய அந்த சிந்தை. இப்போ ஒரு சுயநலமா வாழ்றவன் அவனும் ஆயுதம் தான், ஏழையில கொண்டு வாழ்றான். நம்ம பிறநலம்ன்றது ஆயுதம் தான், தன்னை கொண்டு அடுத்தவங்களை வாழ வைக்கிறது இந்த ஆயுதம். சரிதானா? அதனால என்ன செய்வோம்? முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்வோம், நல்லதவே பேசுவோம். எவ்வளவு பேச்ச குறைக்கணுமோ குறைச்சிக்குவோம். மனசுக்குள்ள கூட என்ன செய்யக்கூடாது?
கோபம் கொந்தளிப்பு மனசுக்குள்ளோட இருக்கக்கூடாது. அப்படி வந்தா மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவர். வாழ்க்கையில எவ்வளவோ காலம் தாண்டி வந்துட்டோம். அப்ப அந்த காலங்கள்ல எல்லாருக்கும் பாவம் இல்லாம இருக்காது. அந்த பாவத்தெல்லாம் கண்டுபிடிச்சு மன்னிப்பு கேட்கணும் கடவுள்கிட்ட. அப்ப நான் கடவுள் இருக்கான்னு நம்புறேன். அதுதான் அர்த்தம். ஏன்னா கடவுள் எதை செஞ்சாரோ அதை செஞ்சாருன்னா பெரிய நம்பிக்கை ஒன்றும் இல்லை. அவன் ஜாமியா அதே இதை செய்யுதில்ல, அவனும் நல்லா தானே இருக்கான். எனக்கு ஏசப்ப ஆசீர்வதிச்சாரு, எனக்கு மட்டும் அந்த ஊர்ல பிள்ளை இருக்குன்றா சொல்லிட முடியும்? இனி ஏசப்ப ஆசீர்வதிச்சாரு, என் நிலத்துல மட்டும்தான் மழை பெய்யும்னு சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் தான் மழை பெய்யும், எல்லாருக்கும் தான் கல்யாணம் முடியும், எல்லாருக்கும் தான் பிள்ளை இருக்கும். ஆனா நம்ம என்ன ஆண்டவருக்காக இழந்தோம், அவர் பிரியமா எப்படி வாழ்ந்தோம்? நோய் வருது, ஆண்டவர் சுகமாக்குனாரா? எங்க ஆண்டவர் சுகமாக்குனார். ஒரு பேய் இருந்துச்சு, அதை இனி விட்டு அந்த பேய் ஓடிடுச்சு, ஆண்டவர் அதை சரி பண்றாரு. இப்ப அந்த நோய்க்கு ஏற்ற மாதிரியோ அப்ப நோய் வந்தப்ப அந்த சுபாவம் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. சுபாவத்தோட நோய் வருது. சுபாவம் தான், குணம் தான் கெட்டது. எல்லாத்துக்கும் காரணம் குணங்கள் தான். ஆனா ஒரு வயசுக்கு மேல பிளவீனம் வர போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்தா தப்பு இல்லை. அதனால யாரும் நடந்து போறது இல்லை. ட்ரீட்மெண்ட் எடுத்தா ஒரு வயசுக்கு மேல எல்லாருக்கும் என்ன செய்யும்? பிளவீனம் வரத்தான் செய்யும், வராமலாம் இருக்காது. அப்படி எனக்கு எந்த நோயும் இல்லை வயசான காலத்துல சொல்ல முடியாது. யாருக்கா இருந்தாலும் அந்த வயது மூப்புன்றதே நோய் தானே. கொஞ்ச வயசுல இருந்த மாதிரி வயசு கூடும் போது இருக்க முடியாது. சின்ன வயசுல இருந்த மாதிரி நான் வேகமா ஓட முடியாது. அப்ப அது மூப்பு நோய் தானே. முதிர்ச்சியே ஒரு நோய் தான். அதனால சில சத்து குறைபாடு இதெல்லாம் வரும்போது மாத்திரை வாங்கி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறதுனால தப்பு இல்லை, அது பாவம் இல்லை. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அது ஒரு பாவம் இல்லை. பாவம்லாம் வேற மாதிரி இருக்கு. எவ்வளவோ ஒரு வேலையை கொடுக்காம சாப்பிட்டா பாவம், மாத்திரை சாப்பிட்டா பாவம் இல்லை. அதனால எனக்கு சுகர் வந்துருச்சு, எனக்கு பிரஷர் வந்துருச்சுன்னு வெக்கப்படணும்னு அவசியமே இல்லை. அது எல்லாருக்கும் வர்றது தானே. நம்மளுக்கு வருது. ஆண்டவர்கிட்ட போய் ஒரு டாக்டரை பார்த்து ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டா நம்மளுக்கு கேட்கும். மற்ற மக்களுக்கு கேட்காது, மாத்திரோட கேட்காது, சாப்பிட்டாலும் கேட்காது. ஆண்டவர் கிருபை. நான் மாத்திரை சாப்பிட்றேன், எனக்கு நோய் கண்ட்ரோல் சரியாயிடுச்சு, நோய் கண்ட்ரோலா இருக்கு அப்படின்னா நல்லது தானே. சிலருக்கு அது கண்ட்ரோலே எல்லாம் செத்து போயிடுறாங்கல்ல. அப்ப தீங்கு நாள் ரொம்ப மோசமா இருக்கு, தீங்கு நாள் நெருங்கிடுச்சு. அப்ப நம்ம கிருபை என்னன்னா, நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருக்கனால நம்மளுக்கு என்ன நடக்குது? ஒரு டேப்லெட் சாப்பிட்டாலும் கேட்குது. நம்மளுக்கு நோய் மீறி போகாம ஒரு அடங்கி இருக்கு. மாத்திரையை உடலுக்கு நல்லது செய்து வேலை பார்க்குது மாத்திரை அப்படின்னா அந்த ஆண்டவர் கிருபை. சிலருக்கு வேலையை செய்யாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தர்மம் இருக்காது, நீதி இருக்காது, அவங்க இஷ்டத்துக்கு வாழ்வாங்க. சாப்பிட்ற மாத்திரை கூட கேட்காம இறந்து போயிடுவாங்க. நல்லா கவனமா இருங்க. பொருளை உங்களுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு, எடுத்து கொடுக்குறேன். என்னம்மா? போன வாரம் கனவு, நான் மலையில போய் பிறங்க பிடிங்கிட்டு வரேன். பிறங்க பிடிங்கிட்டு வர்றப்ப தாகம் கொஞ்சம் தண்ணி தீந்து போச்சு. ஒரு கரை மாதிரி இருக்கு, கீழே ஓட போகுது. அந்த கரைக்கடியில கொலையை போட்டு உட்காந்துருக்கேன். அப்ப நீங்களும் சின்னனும் வர்றீங்க பைக்ல. அப்ப வர்றப்ப நான் உங்களை 2 பேரையுமே பார்க்கல. அண்ணன் பார்த்து என்னை கண்மணி மாதிரி உட்கார்ந்துருக்குன்னு சொல்றாரு. உங்கள்கிட்ட வண்டியை நிப்பாட்டிட்டு என்னை கூப்பிட சொல்றீங்க. கூப்பிட சொல்ல கூப்பிடுறாரு. கூப்பிட என்ன கண்மணி இங்க உட்கார்ந்துருக்கேன்னு கேட்குறீங்க. கேட்குறப்ப என்னை தாகமா இருந்துச்சு, அதனாலதான் இங்க தண்ணி இருக்குன்னு நினைச்சு உட்காந்துருக்கேனே, இந்த ஓடை வறண்டு போய் கிடக்குனேன்னு சொல்றேன். இப்போ வறண்டு போயிருக்குன்னு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த ஓடையிலும் ஒரு இறைச்சல் சவுண்டு கேட்குறப்ப தண்ணி அங்கே கால்வாயே தாங்காம தண்ணி வருது. அப்போ வாட்டர் கேணி என் கையில கிடையல. நீங்க அந்த பைக்ல இருந்தே எடுத்து அண்ணனை கொடுக்க சொல்றீங்க.
போய் அதை குடி கண்மணி மோந்து குடின்னு சொல்கிறீங்க. நான் உள்ளே போய் தண்ணி மோக்கும்போது அது ரத்தம் ஆயிடுச்சு. தண்ணி வர்றப்ப நல்லா தண்ணியாக வருது, கையில் எடுக்கிறப்ப ரத்தமாக வருது. ஆனால் தாகத்துக்கு குடிக்கணும்ல சொல்லிட்டு குடிச்சிட்டேன். எழுந்துருச்சு குடிச்சிட்டு இந்த வாட்டுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போ கண்மணி, இடையில என்ன தாகம் எடுத்துச்சுன்னா குடிச்சுக்கோன்னு சொல்கிறீங்க. சரிங்கண்ணேன்னு சொல்லிட்டு வாட்டுக்கு எண்ணெய் வாங்கிட்டு நான் குடிச்சிட்டு கிளம்பிட்டு நீங்கள் வாட்டுக்கு எண்ணெய் கொடுத்துட்டு நீங்கள் 2 பேரும் போயிட்டீங்கண்ணே. பிறகு 2 நாள் கழித்து இன்னொரு நாள் கணக்கு நீங்கள் 3 வேளை நான் சாப்பாடு சட்டி தட்டு எல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு உட்காருன்னு சாப்பாடு கொஞ்சம் தான் இருக்கும் பாத்திரத்தில். நீங்கள் 3 வேளை கூட்டிகிட்டு வரீங்கண்ணே. கூட்டிகிட்டு வந்து கண்மணி உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பா பசி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. நான் அண்ணேன்னு சொல்கிறேன். அண்ணேன்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுப்பான்னு திருப்பி சொல்கிறீங்க. சொல்லாமல் அப்படியே தட்டை எடுத்துட்டேன். 3 பேத்துக்குமே எடுத்து இருக்க சாப்பாடை பகுந்து எல்லாத்துக்குமே போடுவா எல்லா தட்டுலையுமேன்னு சொல்கிறீங்க. 3 தட்டுலையுமே போட்டேன். நீ சாப்பிடத்தானப்பா உட்காந்த, நீ சாப்பிட அவங்களோட சேர்ந்துன்னு சொல்கிறீங்க. அப்படியே அவங்களோட சேர்ந்து நானும் சாப்பிட்டேன். சாப்பிட்டு அந்த இருந்த சாப்பாடு அளவு அந்த பாத்திரத்தில் இருக்குனேன். ஆனால் 3 பேருமே 4 பேருமே என்னோட சேர்த்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு அப்படியே அவங்க 3 பேர்ட்டையும் கூட்டிகிட்டு போயிட்டேங்கண்ணே. அண்ணே அன்னைக்கு சனிக்கிழமை ஏசுடைய ரத்தம் சொல்லுவாப்பான்னு சொல்லி எல்லாத்தையும் சொன்னார். சொல்கிறப்ப அப்போ நீங்கள் வந்து கல்வனையும் கூப்பிட்டு நல்ல நிலத்துல விதைச்ச பயிரா நீ இருக்கணும்னு மட்டும் சொல்லிட்டு அந்த ஒத்த குரல் தானே கேட்டுச்சு. அப்படியே மறந்து அடுத்து கேட்கலனே. முந்தா நாள் நைட்டு வந்து கனவு வந்துனேன். இந்த வாரம் இன்னைக்கு முந்தா நாள் நடந்த கனவு வந்து புறா 20 புறாவை கொண்டு வந்து நான் ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன். கண்மணியிட மேய்ச்சி நம்ம இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. அந்த புறாவை விட்டுட்டு இருட்டிடுச்சு. ரொம்ப நேரம் மேய்ச்சிட்டேன். 2 பாதை இருக்குது. ஒரு பாதை தெளிவாக தெரியுது, ஒரு பாதை பூரா கொலையாக இருக்குது. அந்த பாதை வழி எனக்கு போகிறதுக்கு முடியாமல் ஒரே புறா மட்டும் போய் அங்கே ஒரு பக்கத்தில் இப்படி பாதை இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துல பெரிய குண்டாங்கல் இருக்குது, அதில் உட்காந்துருச்சு. அந்த புறாவை பற்றிட்டு வர போனால் இந்த புறாலாம் வேறு பக்கம் போகுதுன்னு அந்த புறா இருக்க இடத்துக்கே இதை ஃபுல்லாக நான் நடக்கவும் என் பின்னாடியே மற்ற புறா வந்துருச்சு. வரவும் அந்த அந்த கல்லில் உட்காந்து அந்த புறா அந்த கொடி தொங்குன கொடியெல்லாம் வாயை வச்சே இழுத்து விட்டுட்டு உள்ளே போயிடுச்சு. ஆக அன்னை எல்லா புறாவும் கூப்பிட்டு வந்துடுறது கண்மணி நம்ம இடத்துக்குன்னு சொன்னாரே, எந்த இடம்னு சொல்லாமல் போயிட்டாரேன்னு சொல்லிட்டு நான் அந்த ஒத்த புறாவும் பிடிக்கணுமேன்ட்டு நான் அதை பின்தொடர்ந்தே உள்ளே போயிட்டேன். நானும் அந்த சந்து வழியாக போகிறப்ப இந்த புறா எல்லாருக்குமே என் பின்னாடியே வர ஆரம்பிச்சிருச்சு. வர்றப்ப உள்ளே போய்கிட்டே இருக்குது. ஐயோ எப்படி இதை மடைக்கும் பற்றவும் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் போய்கிட்டே இருக்கு உள்ளர. நானும் போகவும் நானும் பின்னாடியே போய்கிட்டே இருக்கேன். போய்கிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நீங்கள் மட்டும் பசுமையாக இருக்குது, சேரு மாதிரி இருக்குனேன். நல்லா பசுமையான இடமா இருக்குது, மரம் இருக்குது. ஆனால் நீங்கள் உட்காந்துருக்கிற மாதிரி சேரு வந்து புல்லுலேயே வெட்டின மாதிரி இருக்குது. அதில் உட்காந்துட்டு பக்கத்தில் இன்னொரு சேரும் இருக்குது. அந்த முன்னாடி வந்த புறா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பாதையில் அதை எட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி பறந்துருச்சு. பறந்து வெளியில் போயிடுச்சு வாசல் வழியாக. போயிட்டு நான் அந்த புறாவை பின்னாடி திரும்பி பார்த்தா இது ஃபுல்லாக என்னை தொடர்ந்தே வந்துருச்சு. அந்த 19 புறாவும் வரவும் சரி நம்மளும் வெளியில் போயிடுவோம், அங்கிட்டு இடம் இருக்கலன்னு சொல்லிட்டு விட்டுன்னு போக அந்த புறா ஆனது ஒரு பெரியவர் மாதிரி வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்ததை நான் பார்த்துட்டேன். அது உருவம் மாறினதான் நான் பார்த்தேன் அந்த புறாவை. அது உண்டான அந்த கனவு தான். நல்ல கனவு தான். அந்த தண்ணினால ரத்தம்னாலும் வசம் தானே. அது வந்து நீ தண்ணியாக குடிச்சாலும் அது தண்ணீராகவும் இருக்கும், ஆண்டவருடைய ரத்தமாகவும் இருக்கும். வசம்ன்றது ஒரு மாம்சமாகவும் இருக்கும். அடுத்து சாப்பாடு கொடுத்தோம் உனக்கு கொடுக்கப்படும். சாப்பாடு போட்டாலும் இந்த சாப்பாடு மிச்சம் அப்படியே இருக்கு. அப்புறம் நீ புறாக்களை மேய்க்கிற, ஒரு புறா மட்டும் போகுது, அது கொண்டு போய் என் பக்கத்தில் உனக்கு வந்து நிறுத்துது. கடைசியில் ஒரு பெரியவரா மாறுறாரு, ஆவியானவரா. அதனால இன்னும் மக்கள் வருவாங்க, அவங்கெல்லாம் வந்து சேருவாங்க. உண்மையான மக்கள் தான் வருவாங்க. புறான்னா பரிசுத்தாவிக்கு ஒப்பனையானது. நீ நம்ம பிரேயர்ல வந்து கண்டாலுக்கு அந்த மோசமானவங்க இப்படியானலாம் வராது. அது தரமான ஆள் தான் வந்து உட்காரு. நம்மளுக்கு நிறைய அனுபவப்பட்டோம்ல, நடிக்கிறாளே என்னன்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுல. இப்ப அதனால இருக்கட்டும். நல்லா கனவு வேற யாருக்கு
அங்க இருக்குன்னு சொல்லிட்டு மாவரையில் நீங்க வண்டியை அனுப்பி விட்டுருக்கீங்க. தம்பி வண்டியில வர்றாங்க. வண்டியில வந்து அக்கா இந்த மாதிரி வண்டி வந்துருக்கா பிள்ளையாருக்கு வரணுக்கான்னு சொல்லவும் அப்போ அங்கே இருக்கவங்க அது கூட 20 ஆள் வந்துட்டாங்க. வண்டியில ஏறி நாங்கள் போகிறோம். போய்கிட்டு கையில போயிட்டு 20 ஆள். அதான் உனக்கு 20 பேரா இங்கே 20 தான் இருக்காங்களா? எனக்கு ஒரு கணக்கு சொல்லுப்பா. நடந்து ஒரு பொம்பளை போயிட்டே இருக்கு. அது பின்னாடியே போறேன். வயக்காடா இருக்கு. காட்டுல ஆத்து இருக்கு. ஆத்துக்கிட்ட மரம் இருக்கு. இது வாழை மரம் இருக்கு. நிறையா இருக்கு. ஆனா நீங்க 2 உட்கார்ந்துருக்கீங்க. அப்படியே என்னப்பா அந்த பொம்பளை முன்னாடி வரீங்க, இங்கே வாங்கப்பான்னு கூப்பிட்றீங்கன்னு நான் உங்ககிட்ட வந்து நிற்கிறேன். அந்த பொம்பளை அது போயிடுச்சுன்னு அப்படின்னு நான் உங்கள்கிட்ட வச்சுட்டேன். நல்லது, அந்த பொம்பளை விட்டு வளைகிறது நல்லது. அவங்க போயிட்டாங்க, நான் உங்கள்கிட்ட விட்டுக்கிட்டேன். 2 பேர் பிடிச்சிட்டு இந்த வீட்டுல வந்து என்னை அடிக்கிறாங்க. நீ போ, வெளியே போ. ஆனா அவங்க பிடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க. ஏன்னா என் வீட்டை விட்டு போக சொல்லி நீ சொல்ல யாருடான்னு சண்டை போட்டு பாக்குறேன். நீங்க 2 பேரும் அதிக குடி பிடிச்சிருக்காங்க. யாருன்றது தெரியாத வரைக்கும் நீங்களை விட்டுட்டு சரி நம்ம அங்கே போயிடுவோம். நீங்க நம்ம ஆள் ஆட்டியாக்கும் போயிடுவாங்க விட்டு அம்மா வீட்டுக்கு போறது போல இருக்கு. அம்மா வீட்டுக்கு போனா ஏமா இன்னைக்கு ஒரு நாளைக்கு உன் வீட்டுல படுத்துக்கிறேன். அங்க 2 பேர் குடியார பயில இருக்கேன். நான் சொல்லேன், ஏமா இங்க 5-6 பேர் இருந்திருக்காங்க, உனக்கு படுக்க இடம் இல்லை, ஓ வீட்டுக்கு தான் போனேன். அப்பா படக்கு முடிச்சு அதாவது உங்களை அன்னைக்கு கிறக்கமானைகள்ல திருவிழு போச்சுல உங்களுக்கு குடியா இருந்தே உங்களுக்குள்ள இருந்து உங்களை டார்ச்சர் பண்ணு. அது யார் மூலியமா வந்திருக்காங்க? உங்க அம்மா மூலியமா. சின்ன வயசுல இருந்து உங்க அம்மாவுக்கு உங்களுக்கு இருக்கிற கணக்கு வரதுக்கப்புறம் மன்னிப்பு பிடிக்கணும். பிடிச்சா அந்த 5 பேரும் வரமாட்டாங்க. இங்க இருக்கிற அந்த 2 குடியாருன்னு உங்ககிட்ட வரமாட்டாங்க. அன்னைக்கு கிருகிருப்பு வந்ததுக்கு காரணம் என்னன்னா அவங்க பிடிச்சிருக்க உள்ள வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு கிருகிருப்பு வந்துரும்ல. உண்மையான கனவு. கரெக்டா அந்த 2 குடியார வீடுன்றது நீங்க. இந்த வீடுன்றது நீங்க. வீட்டுக்குள்ள 2 குடியார இருக்காங்கன்னா நமக்குள்ள இருக்கான்னு அர்த்தம். அவங்கதான் உங்களை கிருகிருப்பு வர வச்சு. இனிமேல் கொஞ்சம் கவனமா இருந்துங்க. உங்க அம்மா லைனை வச்சு மன்னிக்கிறது. உங்க அம்மா கோயிலுக்கு கூட்டு போறது, உங்க அம்மா உங்களுக்கு என்னென்ன சொன்னாங்களோ புத்திமதி சிலது சண்டை சச்சரவு எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு முடிங்க. அடுத்து இந்த 2 பேர் வரமாட்டாங்க. ஆள் பலப்பட்டுருவீங்க. சரி, நல்லா அர்த்தமான கணக்கு இப்படிதான் வரணும். தெளிவாகிருக்கீங்க. சரி சொல்லுங்க. விரியாசத்துல இருந்து அம்மா அண்ணன் ஜெபம் பண்ணாருமா. எனக்கு 5 புள்ளி இருந்தது, இப்போ 9.5 பாயிண்ட் வந்துருச்சுமா. அதனால என்னை டாக்டர் டிஸ்சார்ஜ் ஆக்கி விட்டுட்டாங்கம்மா. அப்படி டாக்டர் கேன்சரு அப்படின்னு பயன்படுத்துறாங்க. ஆனால் 9.5 வந்துருச்சுமா. அன்னைக்கிட்ட ஜெபம் பண்ணி நான் 10 மணிக்கு மேலே ஜெபம் பண்ணேம்மா. பெரிய அன்னைக்கு ஜெபம் பண்ணவும் இப்படி வந்துருச்சுமா அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டில் வந்து விட்டுட்டாங்க. மறுநாள் சனிக்கிழமை இங்கே எப்போ அப்படி நீ ரொம்ப வேதனையாக இருந்துட்டு 10 நாள் அங்கே பெரிய ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு நீ மீட்டிங் போறியா, நீ மீட்டிங் ஓடிட்டே இப்படி நீ விழுந்துருக்க அப்படின்ட்டு என் பிள்ளைய எங்கள் அம்மா அப்பா யாருமே விட மாட்டேங்கிட்டாங்க. அப்புறம் மறுநாள் நைட்டு உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணேன். நீ ஜெபம் பண்ண எனக்கு அப்பயும் வகுறு வலி தாங்க முடியல, எதுவுமே சாப்பிட முடியலைன்னு. அப்படி சாப்பிட முடியாம போகும். அப்புறம் எங்கள் அம்மா 10 மணிக்கு மேலே உங்களை ஃபோன் பண்ணீங்களே ஜெபம். அப்புறம் என் அம்மா எனக்கு காலையில் எழுந்திரிச்சது எனக்கு பசிக்குமா சாப்பாடு விடுமாண்டேன். அன்னைகிட்ட ஜெபம் பண்ணணுமா, எனக்கு இப்போ வயிறு வலியே இல்லை, எனக்கு பசிக்குமா சாப்பாடு விடுமாண்டேன். அப்புறம் அடுத்த வாரமா நீ மீட்டிங் போயிருப்பா, அந்த ஏசப்பா குணமாக்கிட்டாருல, உனக்கு வழியே இல்லைல்ல, ரத்தமும் கூட ஆக்கிட்டாரு. அடுத்த வாரம்னா நீ கண்டிப்பா அந்த அண்ணன் மீட்டிங்க்கு நீ போயிட்டே ஆகணும் அப்படின்ட்டு என் மகளும் அதே மாதிரி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என் மகனும் அதே மாதிரி நீ ஏசப்பாவை நம்பி போயிருப்பா, ஏசப்பாவே உனக்கு நல்ல சோத்தை கொடுப்பாரு, டாக்டர்கள்லாம் உன்னை பயன்படுத்துறாங்க, நீ அந்த ஏசப்பாட்டே போயிரு, ஏசப்பாவே தஞ்சம்ன்று அப்படின்னு சொல்லி எல்லா பேருமே ரொம்ப ஆர்வமா அனுப்பி விட்டாங்க. அதனால கருத்து சுகத்தை பார்த்து அனுப்பிட்டாங்க. ஆமாம், அவ்வளவு தூரத்துக்கு வகுறு வலி எல்லாமே இதை ரொம்ப மோசமா டாக்டர் சோகமானது வந்து பெரிய ஆண்டவருடைய உண்மையில ரொம்ப மோசமான சூழ்நிலையில சரியா இருக்கு.
கொடூரமான அழுதே மாத்திரை மருந்து கூட கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க. அந்த வலிக்கு உனக்கு இருக்க வியாதிகளுக்கு நான் எப்படி மாத்திரை மருந்தெல்லாம் அந்த டெஸ்ட்டை பார்த்துட்டேன் நான் கொடுப்போம். மாத்திரை மருந்தெல்லாம் கிடையாது, அந்த சத்து மாத்திரையை வச்சு பண்ணிட்டு போய் வீட்டில் இருந்துட்டு 15 நாள் கழிச்சு அந்த டெஸ்ட்டை வாங்கவா, அதை பார்த்துட்டே உனக்கு மாத்திரை மருந்து தருவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஆனா இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை. போன வாரத்துல நாங்க என்ன கண்டது, ஒரு ஒரு கூட்டமாக இருக்கு. நம்ம அப்படி கூடி இருக்கிறோம். அதுல ஒரு ஆள் மட்டும் எனக்கு ஆம்பளையால் தெரியுது, வெள்ளம் பொம்பளைலாம் இருக்கு. அப்புறம் நான் என்ன செஞ்சேன், ஒரு உதவி செய்ய நானே கஷ்டமே படுறேன், ஆனாலும் ஒரு உதவி செய்யணும் யாருக்குனாலும் முடியாதவங்களுக்குன்ட்டு நினைச்சு இங்க வந்துச்சு ஒரு பையன். சரி முடியும் அதை செய்வோம்னு இருந்தேன். அந்த பையன் வரவே இல்லை. அந்த வாரம் காசை கொண்டுட்டு வர்றேன், அந்த கனவுலையும் தெரியுது காசை கொண்டு வரேன், அதை கொடுக்கவே இல்லை, கொண்டு போயிட்டேன். அது இந்த வாரத்துல ரவையில ஒருக்கனா அப்படியே ஒரு காடு மாதிரி இருக்கு, அந்த காட்டுல போய் இருக்கேன். நல்லா வலியமான சின்ன பிள்ளைகள்லாம் எங்க சொந்தக்காரங்களாம் இருக்கு. அது காசை அப்படியே கொடுக்குறேன். அப்படி கொடுக்குறேன் இங்கே கொடுக்கல, சொந்தக்காரங்களுக்கா கொடுக்குறாங்க. ஊர்ல இருக்க ஜனம்லாம் சொந்தக்காரங்களை தான் விசாரிப்பாங்க. ஆனா நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம்னா யாருக்கும் நம்ம செய்யணும். இப்ப நான் இருக்கேன், நான் இங்க இருந்தோ வர்றேன், உங்களுக்கு உதவி செய்து வர்றேன்ல. இப்ப நம்ம சமையல் எப்படின்னா எல்லாருமே தர்மம் செய்வோம். நானா இருந்தாலும் நானும் உழைக்கிறேன். நான் முதல்ல கொடுத்து தானே அப்புறம் என்னைய பார்த்து எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால நம்ம யாருக்கும் செய்யறதுதான் அது நம்மளுக்கு சேரும். நமக்காக செஞ்சோம்னா யாருக்கோ போயிடும், எங்கேயோ போய் ஒன்றும் பிரயோஜனம்லாம் போயிடும். நம்மளுக்கு இப்போ செத்த பின்னாடி நம்ம ஆத்மாவுக்கு உணவு கிடைக்காது. திருவள்ளுவர் சொல்றாருல, நீ செத்த பின்னாடி உனக்கு உணவு கிடைக்கணும்னா நீ பசித்தவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் போய் உதவி செய்ய. அப்போ ஆத்மா தங்குற இடத்துல உனக்கு உதவி உனக்கு என்ன செய்யும், உணவு கிடைக்கும். இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடும், ஆனா நம்ம ஆத்மா போய் தங்குற இடத்துல நம்மளுக்கு என்ன செய்யும், உணவு கிடைக்கும் அப்படின்னு பைபிள்லையும் சொல்லுது. திருவள்ளுவர் நம்ம ஊர்ல இருக்காருல்ல, அவரும் அதை எழுதியிருக்காரு. சரி, அப்புறம் யாருக்கு பரவாயில்ல, அவங்க புதுசா வந்திருந்தாலும் கனவு நல்லா யாரும் சொந்தக்காரங்களுக்கா கொடுக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பரவாயில்லையா? சொல்லுயா தம்பி. இது நான் சேர்ல உட்காந்துருக்கேன், ஒரு ஆட்டுக்குட்டி வந்து என் பக்கத்துல உட்காந்துருக்கு. சரி, நான் தடவை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அண்ணன் வந்து அந்த ஆட்டுக்குட்டியை விழுப்பா அப்படின்றாரு. என்னண்ணே அது என் கால்கிட்ட அது பாட்டுக்கு உட்காந்து தான் இருக்கு அப்படின்னு. நல்லா பார்ப்பா தம்பின்னாரு. கீழே பார்த்தா நான் வந்து கயிறை வச்சு அது வந்து கெட்டி இருந்திருக்கு. அப்புறம் நான் அவுத்து விடுறேன், அது பாட்டுக்கு போய் புல்ல மேய ஆரம்பிச்சிருச்சு. அதான் நீ வசனம் கேட்க முடியல. இத்தனை காலமா அந்த ஆட்டுக்குட்டி நீதான் இத்தனை காலமா கட்டி கிடந்த இது. இப்ப அந்த ஆடு நீ என்ன செய்யற, வசனம்ன்ற புள்ள மேயில ஆத்மாவுக்கு நல்லது. அதுக்கு முதல் வர மனவனே தம்பி கண்டது காலை வெட்டிட்டாங்களாம், வெட்டி என்னமோ பொறுத்துறாங்களா, பொறுத்து எந்திரிச்சு நடந்து வர மாதிரி கனவு பண்ணேம்மா. போன மாதிரி வர மாட்டேன்ட்டியான், நீ சொல்லுமா அண்ணன்ட்டு சொல்லிவிட்டேன். அப்புறம் வந்து அண்ணன் சொன்னேன். ஏன்னா நீ வசனம் கேளு, கேட்க கேட்க நல்லது. விசுவாசம் கூடணும். விசுவாசம் கூடும் பொழுதுதான் இப்ப எல்லாரும் விசுவாசம் வைக்கிறாங்க, எனக்கு இதை கொடுப்பாரா அதை கொடுப்பாரா அப்படி விசுவாசம் வைக்கிறாங்க. நம்ம விசுவாசம் என்னன்னா அவருக்கு பிரியமா எப்படி நம்ம மனசை வச்சிருக்கிறது, அவர் பிரியமான முறையில எப்படி நடக்கிறது அப்படின்றத விசுவாசம். கடவுளை நம்புறது, அந்த நம்பிக்கை தான் உன்னை புலப்படுது. ஒரு அற்புதம் நடக்கணும்னா நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கணும். இந்த நம்பிக்கை எப்படி இருக்கு, கடவுள் இருக்காருன்னு நம்புறதை விட கடவுள் இப்படி சொல்லியிருக்காரு அவர் பிரியமா நடப்போம்னா தானே நம்பிக்கை, நம்புறேன்னு அர்த்தம். கடவுளை கடவுள் என்ன செய்வார்னு நம்புறது வந்து ஒரு முட்டாள்தனம். ஆனா அவர் பிரியமா நடந்து அவருக்கு நான் பிரியமானன்னா நான் கடவுளை பார்த்துருவேன்றது ஞானம், அதான் புத்திசாலித்தனம். அந்த முறையில பாரு, விசுவாசத்தை கூட்டு பார்ப்போம். ஆடு மேய்துல வசனத்தை கேட்கிற, ஆடு மேய்ச்சா ஆடுக்கு என்ன செய்ய, நல்லது தானே. கட்டி கிடந்தா அது பசியாவே இருக்கும், ஆத்துமா பசி அடங்காது. வேற என்ன, அவ்வளவுதான். அவ்வளவுதான். அடுத்து யாருக்கு?
சொல்லுங்க. எனக்கு ஒரு கனவுனே நேற்று நைட்டு ஒரு ஆலமரத்தில் படுத்துக்கியா? ஆமாம் பார்த்துருக்கேன். ஒரு சின்ன பையன் வந்து கழுத்தை போட்டு நெருப்பிட்டேன். கடிச்சுட்டானா? கழுத்தை போட்டு நெருப்பிட்டேன். நெரிச்சுட்டானா? ஆமாம். அப்புறம் அக்கா நான் காந்து குரல் ஐயோ என் பாய்ப்பில் என் பிள்ளைய விட்றாரு சொல்கிறாரு அவனுக்கு ரத்னக்கா சொல்கிறாங்களா? அப்புறம் உடனே உங்களுக்கு ஃபோன் எடுத்தாரு. நீங்கள் அண்ணனுக்கு ஃபோன் போடுறீங்க. உங்களுக்கு ஃபோன் எடுத்து கையில் வைத்து மிச்சம் அண்ணன் கால் வந்துட்டு காலை வந்து அதை விட்டு போய் விட்டேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் காலை பாட்டி எங்களை தூரத்து கூப்பிட்டு அந்த தூக்கால தேனுக்கு தேன் இந்த எவ்வளோ முடிஞ்சு தேன் தேன் தூக்காலே தேனை கொடுத்துட்டு வாங்கிட்டு தேனை குடி உங்களுக்கு நல்லா இருக்கும் சரியா போகும். தேனுன்றது வசனம், ஆபத்துன்றது அந்த சாத்தியா வந்து உன்னை இவ்வளவு நாளா துன்பப்படுத்துனவன். இப்ப ரத்னக்காவை கூப்பிடுற உனக்கு இப்ப சொந்தம் யாரு? ரத்னக்கா தான். அவங்க குரல் தானே கேக்குது. பரவாயில்ல. உரிய டெய்லி போன் பண்ணிடுவாப்புல, ஒரு கனவு சொல்லிக்கே இருப்பாப்புல. உரிய இந்த வாரத்தை ஒரு 2 நாளா போன் பண்ணல, இல்லாட்டி டெய்லி போன் போட்டு கனவு கொண்டதை சொல்லிக்கே இருப்பாப்புல. டெய்லி ஒரு கனவு சொல்லுவேன். ஆமா, அதுக்கு பின்னாடி தானே உனக்கு மருத்துவ வழியை சரியாச்சு. மாசமா இருக்கையில நீ என்ன கோபம் பாவம் எது செஞ்சிருந்த அறிக்கையிட்டு மன்னிப்பு கேளுன்னு சொன்னேன். அதே மாதிரி செஞ்சேன்னு சுத்தமா எனக்கு தலைவலி கூட இருந்துச்சுன்னே ஜெபம் பண்ணி அந்த அறிக்கையில அந்த தலைவலி இப்ப வரைக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் கூட விடுதலையாக்கும். சத்தியம் என்னது? என் பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார், எனக்காக அவர் உயிரவே கொடுத்து நேசிச்சார். அப்போ என் பாவத்துக்காக அவர் பாடுபட்டாருன்னா அவர்கிட்ட தான் நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கணும். அப்போ பாவம் மன்னிப்பு கேட்டாச்சுன்னா அவர் ரத்தம் கிடைச்சிடும். அந்த புண்ணுல போட போயிட்டு ஓடுறீங்க. அப்புறம் அப்படி முடிச்சுக்கிட்டு எந்த வித அந்த புண்ணுல போட போறீங்க. நல்லா ஜெபம் பண்ணிருக்காங்க, எனக்கெல்லாம் விடுதலை ஆயிடுச்சு, மகனுக்கும் போடுவோம் அப்படின்ற மாதிரி போனீங்க. அப்படின்னு முடிச்சுக்கிட்டு அந்த பாவம் மன்னிப்பு தான்ப்பா. அதுதான் ஆண்டவர் ரத்தம் கிடைக்கும். நமக்காக சிலுவையில சிந்தின ரத்தம் நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கும் போதுதான். அப்ப பாவம் மன்னிப்பு எப்படி கேட்கிறான்? எனக்காக பாடுபட்டாரு, அடிமையா வந்தாரு, அன்பு செலுத்தினாரு. ஆனா இப்ப ஆண்டவரா நான் என்ன செய்யறேன்? என்னை அவருதான் என் பாவத்தை மன்னிக்க முடியும்னு இப்ப நான் அவரை உயர்த்தி கேட்கிறேன். அன்னைக்கு இருந்த மனுஷங்க அவரை எப்படி உயர்த்தினாங்க? சிலுவையில் அடிச்சு உயர்த்தினாங்க. நம்ம என்ன செய்யணும்? அவரை ராஜா ரேஞ்சில் வச்சு பார்க்கணும். இப்ப கடவுள் நீங்க தான் என்னை மன்னிக்க முடியும், உங்க ரத்தம் தான் என்னை கழுவும், உங்க ரத்தம் தான் என்ன செய்ய பாவத்தை போக்கும், நோயை போக்கும் அப்படின்ற அந்த கேள்விதான். அப்ப அந்த பாவ மன்னிப்பு தான் கரெக்டா அவர் பார்ப்பாரு. அப்ப நம்ம சின்ன வயசுல இருந்து பார்க்கணும். விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து பாவ மன்னிப்பு கேட்கும்போதுதான் அது வந்து சிறப்பா இருக்கும். நான் 3வது ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்து எனக்கெல்லாம் பாவம் தெரியுது. அப்புறம் பார்த்தா இப்போ 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது வாத்தியாரை வச்சு விட்டேன். எங்க அம்மா டீச்சரு தினைக்கும். எங்க அம்மாட்ட வந்து சொல்றேன், அந்த வாத்தியாரை திட்டி காட்டுறேன், அதெல்லாம் வருது. அப்போ நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது 5 வயசுல இருந்து என்ன இருக்கு? மீறுதல் இருக்கு. அப்புறம் அப்பயே இருக்குன்னா அதுக்கப்புறம் வாலிப வயசு வரைக்கும் எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு இருந்தாலும் பாவத்தை மன்னிப்பு கேட்கறதுல தப்பே இல்லை. நான் எந்த அளவுக்கு நீ பாவின்றனோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட நான் அவருடைய இறக்கம் கிடைக்கும், கிருபை கிடைக்கும், அவர் ரத்தம் கிடைக்கும். இதான ரகசியம். இனி பாவின்னு சொல்றதுனால எனக்கு ஒன்றும் குறைஞ்சி போறது இல்லையா? ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான், எப்பா நான் தப்பு செஞ்சேன்னா அடிக்கவே மாட்டாங்க, உண்மைதானே? அங்க போயிட்டு நான் பெரிய நல்லா இருந்தோம்னா அப்புறம் என்ன செய்வாங்க? உன்னை அடிச்சா தானே உண்மையை சொல்லுவேன் வந்துடும். அதனால நம்மளே என்ன, எவ்வளவுதான் ஆண்டவர்கிட்ட நான் பாவின்னு சொன்னாலும், எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் அவருடைய பாடுகள் என்ன செய்யுது? அவருடைய கிருபை நம்மளை தாங்குது. பாவம் பெருக பெருக கிருபையும் பெருகுது. மனுஷன் பாவத்தை கூட கூட அந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறார் அந்த பாவியை. அப்ப நீங்க மன்னிப்பு கேட்கறதுனாலதான் அந்த குடியாரம் தெரிஞ்சிருக்கு. மன்னிப்பு கேட்பேன்.
அதை விட்டுட்டு சாமி இந்த சாமி இருக்கா அத்தனை சாமி இருக்குது. அதுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் இந்தந்த சாமியை கும்பிட்ட முடியும். அதுக்காக ஆண்டவர்கிட்ட சத்தியத்தை அறியாம உங்க கனவே எனக்கு புரிய வச்சிருச்சு. 2 குடியாரனை பாத்தீங்களா, நீங்க வளர்றீங்க ஆவில வளர்றீங்க. இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது நம்ம வளர்ந்து வரும்போதே நம்ம இருதயத்துக்குள்ள எவ்வளவு பேர் இருக்கா எல்லாமே தெரியும். அந்த 2 பேரை நீங்க கிருகிருப்புக்கு காரணம் அவங்க தான் உங்களுக்கு அழகா ஆவியானவன் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப இந்த கனவே எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்க நல்லா இருக்கீங்க. இப்படியே வளர்ச்சியில அப்படியே படிப்படியா போயிடும். சரி, கோபம் பயங்கரமா வர எத்தனை பேரை அடிச்சுட்டேன், பிள்ளைல இருந்து கல்யாணம் முடிஞ்சு போகிறதுக்கு எத்தனையோ வேற அதெல்லாம் நாடு சத்தியத்தை அறியலப்பா. இப்போதே உங்களுக்குள்ள வந்த பிற்பாடு உங்க சத்தியத்தை அறிஞ்சு இனிமேல் நான் தவறு பண்ண மாட்டேன். அந்நாடு அந்தந்த மன்னிப்பு கேட்கணும். இந்த சாமியை கூட்டது, அடிச்சது, அவங்களோட சண்டை போட்டது, இதுக்கெல்லாம் மன்னிப்பு. அது அந்த கோயிலுக்கு போனது, அந்த கோயில்ல நம்ம பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டது, அப்புறம் நேர்த்தி கடை போடுவோம். எனக்கு இதை செய் சாமியா அதை செய் சாமியெல்லாம் கேட்போம். இதெல்லாம் படிப்படியா கேட்கும்போது அவங்க எப்படி கேட்கணும்னா, உங்களை அறியாம இருந்தப்ப நான் கும்பிட்டேன், இப்ப நம்ம கும்பிட மாட்டோம். ஆனா அறியாதப்ப நான் அப்படி கும்பிட்டேன். ஆண்டவரே, இந்த கடவுளுக்குலாம் நீங்க அர்ப்பணிச்சேன், இத்தனை ஆண்டு காலம் இந்த உங்க ஆலயத்தை அந்த சாமிக்கு போய் கொடுத்துட்டேன், இதெல்லாம் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த வீட்டுக்குள்ள இந்த ஆலயத்துக்குள்ள கடைசியில எத்தனை பேர் இருக்கான்றது அவங்க தானே இருப்பாங்க. அப்ப அப்படிலாம் கேட்கணும். நான் நீங்க தந்துற ஆலயம் அது தெரியல, முன்னாடி அது தெரியல, தெரியாமனா அந்த சாமியெல்லாம் கும்பிட்டேன், கல்லை கும்பிட்டேன். எனக்கு கண்ணு தெரியுது, கால் இருக்கு, நான் பேசுறேன் நடக்கிறேன், ஆனால் ஒரு நடக்காம பார்க்காம இருக்கிற ஒரு கல்லை போய் கும்பிட்டேன். அதெல்லாம் மனுஷங்க சும்மா லேசானவே கிடையாது. அவங்க அந்த சாமியவே கல்லாக்கி உனக்கு கும்பிடுத்தேன், இப்படியே இருந்துக்க, என்கிட்ட எல்லாம் வரக்கூடாது, உன்னைய நாங்கள் இப்படி வச்சு கும்பிட்டுருவோம். ஒரு சாமியை கட்டி போட்டுருவாங்க பார்த்தீங்களா, சங்கிலி போட்டு கட்டி போட்டுருவாங்க. எதுக்குன்னா ஊருக்குள்ள வந்து அட்டகாசம் பண்ணும், குதிரையில வந்து ஊருக்குள்ள எல்லாம் அநியாயம் பண்ணும். பார்த்தா எங்க ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாமி குதிரையில வர பார்த்தா பூரா விதவதை மாதரைய ஆம்பளையாவது ரொம்ப கம்மி, சின்ன வயசுல செத்து போயிடுவாங்க. கும்பாப்புடைய பூரா அந்த சாமி என்ன சொந்த கொண்டாடு. இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. இப்படி சாமி வந்து இப்போ லேடிஸா கல்யாணம் முடிக்கும்ன்றதும் பைபிள்ல இருக்கு. அதெல்லாம் யாரும் சொல்றியா, பாஸ்டர்லாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. அதனால பெண்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுது. அதுல இந்த கற்பப்பை பாதிப்பு வந்து பெண்களுக்கு எல்லாருக்கும் 15 வயசுல இருந்து அந்த பிள்ளை வயசு வந்த காலத்துல இருந்து அந்த மருத்துவடி இருக்கு தண்ணி. அப்புறம் பெரிய ஆளான பின்னாடி குழந்தை வந்த பின்னாடி அதுலயே நோய் இருக்கும். ஏன்னா அங்கதான் ஒளிஞ்சு உட்காந்துருப்பாங்க. அதை குறிச்சு நான் அடுத்த ஒரு விளக்கமா சொல்றேன், இன்னொரு நாளைக்கு பேசுவேன். அதனால தம்பி, நீ நல்ல விசுவாசத்தை மட்டும் வளரு. உன் ஆண்டவர் விசாரிக்கிறாரு, உனக்கு உதவி செய்கிறாரு உன் கஷ்டத்துல. இப்ப நாங்க ஏன் செய்யறோம், ஆண்டவரை நம்புறதுனாலதான் உனக்கு உதவி செய்யறோம். அப்ப இவங்க உன்னதமானவர். கடவுள்கிட்ட ஒரே மகனை நம்மளுக்காக படியா கொடுத்தாரு. இப்ப அவருடைய சோகப்படுத்துவார். அது சில ரகசியமா இருக்கு, பொறுமையா வளரு. கடவுள் சொல்லு, இப்பதானே ஆடு அவுத்துக்கிட்டு இருக்க, உன் மனசுதான் ஆடு, தெரிஞ்சுக்கிட்டியா? மற்ற மனுஷங்க ஓனாய், புரியுதா? நீ ஆடு. நல்லா கை கால் வச்சவன யாரு தெரியுமா? ஓனாய் சொல்றாரு. இன்னும் நம்மளாம் ஊழியத்துக்கு அனுப்பும்போது சொல்லுவாரு, நீ ஆடு, நீ பாக்குற மனுஷன் போற ஓனாய், ஓனாய்களுக்குள்ள ஆடுகளை அனுப்புறது மாதிரி உன்னை அனுப்புறேன்றாரு. அப்ப நீயே ஆடு. செம்மறி ஆடாது, கட்டி கிடந்தது வெள்ளாடு. அதான் அது மேய்ச்ச பின்னாடிதான் அது செம்மறி ஆடாது. ஆடுதான், ஆனா ஓனாய் கிடையாது, வெள்ளாடா இருக்க. செம்மறி ஆடு ஆகணும். செம்மறி ஆடுதான் ஆண்டவருடைய ஆடு. வெள்ளாடு வந்து ஆண்டவரை மறுதளிக்கிற கூட்டம். ஆனா நீ வந்து மேய ஆரம்பிக்கிற வசனம் கேட்டோம்னே நீ செம்பரியாடு ஆகிடுவ. அடுத்த உனக்கு கனவு வரும், அதுல உனக்கு தெரியும். எல்லாருமே வெள்ளாடா இருந்ததே செம்பரியாடு ஆகும். யாரும் பிறக்கும் போது செம்பரியாட பிறக்கவே முடியாது. வசனம் கேட்ட முன்னாடிதான் செம்பரியாடு ஆகும். என்ன
அதனால ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? வேற மரியாதை எல்லா தெய்வத்துக்கு நினைச்சு நம்ம கும்பிட்டு நினைச்சு நான் மன்னிப்பு கேட்டேனே. ஆனா எங்க ஊருக்கு பக்கத்து வீட்டுல கோயில்ல என் மகளுக்கு மொட்டை எடுத்து கடை வெட்டி கொண்டு வச்சுட்டாங்க. அவளை அவசியம் அதுக்கு மன்னிப்பு கட்டாமே இருந்துட்டேனே. அப்புறம் திடீர்னு அந்த யார் வந்துச்சுன்னு எல்லா தெய்வத்துக்கும் நம்ம நினைச்சு ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டேனே. இப்ப இதுக்கு மன்னிப்பு கேட்கலையேன்னு சொல்லி திடீர்னு கனவு இது சிந்தனை வருவாங்க. உடனே ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டேனே. கேட்கவுமே கனவுல வந்து அந்த பொம்பளை என்ன ஒரு கிளிவு வந்து என்ன செஞ்சுட்டா, நீ வந்து வேற தெய்வத்தை வணங்குற, நீ வேற தெய்வத்தை வணங்குற அப்படிங்குது. நான் சொன்னேன், அவர் எனக்காக உசுரை கொடுத்தாரு, எனக்காக உசுரை கொடுத்தாரு. எனக்கு இப்ப கண்ணீர் வேதனை போலப்பெல்லாம் நான் இருக்கேன். நீ வேடிக்கை பார்த்தம்மா, இந்த தெய்வம் வந்து என்னைய பாதுகாக்குது, எனக்காக உசுரை கொடுத்தாரு, அந்த தெய்வத்தை நான் வணங்குவேன், அவர் எனக்கு அந்த தெய்வத்தை நான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு அந்த பொம்பளை என்ன செஞ்சிருக்கா, நீங்க வந்து நிக்கவா அந்த பொம்பளை திரும்பி பாக்குறேன் போயிட்டானே. அந்த பொம்பளை போயிட்டானே கிளவி. கிளவி இப்படிதான் நின்றுச்சு, சொல்லிக்கிட்டு நின்றுச்சு. அதுக்கு அண்ணே வரும் காரணம் கிளவிய, இப்ப நாங்களே கிளவிய காரணம். நீங்க நிக்கிறீங்க பக்கத்துல. அப்படியே முடிச்சிட்டேனே. அந்த நேர்த்திக்கான மன்னிப்பு கேட்காத வரைக்கும் கிளவி வந்து இருந்துச்சு. ஆனா கிளவியாத்தான் இருக்கு, பவர் கம்மி தான். ஆனா நேர்த்திக்கடனை கேட்க ஆரம்பிச்சோன்னே நான் வந்துடுறேன், வந்தோடனே கிளவி ஓடி அந்த ஒரு ஆள் வெளியே இருந்துச்சு. இப்படி ஒன்னொன்னா ஞாபகத்துக்கு வரும்போது ஒரு ஆள் விலகி போய்க்கே இருக்கும். கொஞ்சம் வயசா இருந்தா பாதிப்பு, அது கிளவியா இருக்கனால மோதலாம் அவ்வளவு மோத முடியாது. ஆனாலும் போயிடுச்சு, பரவாயில்ல. மரியாதை நல்லா கனவுதான். சரி, பொருள் எடுத்து கொடுத்துருவோம். மாதிரி இந்த முருகா உட்காந்தே வாங்க, உட்காந்தே வாங்கப்பா. எதிரிக்க வாங்க. அதனால 20 பேர் எண்ணிக்கை வருவாங்க. என்ன பண்ணுங்க, ஏன்னா மக்களுக்காகவும் கரெக்டா அந்த 20 பேருக்கு வந்துருச்சா, 20 பேர் உருவாவாங்க. அதனால ஒண்ணும் இல்லை, நல்லா வசனத்தை கேளுங்க. செபாஸ்டின் வருவாப்புல சனிக்கிழமை வரும்போது சனிக்கிழமை ரெண்டு குடியார இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சாத்தானே, ரெண்டு குடியார பேரில் இந்த மன்னிப்பு கேட்கும்போது அவங்களோட அந்தார கிரியலுக்கு அவங்களுக்கு இடம் இல்லை. அப்பாவே போய் சாத்தான் தண்ணீருக்கு போய் அக்காவுடைய குளத்தோடு குதிச்சு குட்டி சொல்லி வந்துச்சு இயேசுவின் நாமத்தில் இதுதான். அதனால நல்லா வசனம் கேளுங்க. வரும்போது பாடம் இருக்கிற மாதிரி எடுப்பாப்புல நல்லா கேளுங்க. கேட்டு நம்ம அதை முயற்சி எடுக்கணும். ஒரு வசனம் கேட்குறான், வசனத்துப்படி எப்படி வாழணும் முயற்சி எடுத்து பார்க்கும்போது அது பரீட்சை சோதனையெல்லாம் வரும். அதெல்லாம் தாங்கி நடக்கும். பரீட்சை சோதனையெல்லாம் வரும். நம்ம கோவப்பட மாட்டோம்னா கோவப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பொறாமப்பட மாட்டேன்னா பொறாமப்படுற சூழ்நிலை உருவாகும். கவலைப்பட மாட்டேன்னா கவலைப்படுற மாதிரி தான் சூழ்நிலை வரும். ஆனா அப்ப என்ன செய்யணும், நம்ம அந்த பரீட்சையில பாசா கவலைப்படாம இருக்கு. ஆண்டவர் இருக்காருல்ல, இவ்வளவு தூரம் உங்களை விசாரிக்கிறவரை இன்னும் என்ன செய்வாரு, எல்லாத்திலையும் விசாரிக்க.
இன்னைக்கு எனக்கு கனவு வந்துச்சு 2 பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இப்படித்தான் வளரணும். இதுதான் உண்மையான வளர்ச்சி. அவங்களுக்கு அதே மாதிரி வந்துச்சா, ஒரு கிளைய வந்து நிற்கிறான், அந்த நேர்த்திக்கடனுக்கு வந்து கரெக்டாக நிற்கிறான். அந்த போது ஒரு பொம்பளை அதை விட்டு விளையிடுச்சு, கரெக்டாக போகுது. ஜெயபுஷ்பம் இப்போதைக்கு உள்ளே வந்திருக்கு. ஆண்டவர் கிருபையாக அதை குணப்படுத்தியிருக்காரு. என்னப்பா, ஏன்னா நோயோடு வந்தாங்கன்னா ஆண்டவர் சோகமாக்குவார். அது எந்த சந்தேகமும் கிடையாது. பேய் இருந்தால் விரட்டி விடுவார். அது ரெண்டுமே இங்கே நடக்கும். நோய் சுகமாகும், பேய் ஓடும். அப்புறம் நம்ம ஆண்டவர் பிரியமான வார்த்தையில பேசணும். இதுதான் உண்மை. தைரியமா இருங்க. வேற உங்கள யாருக்கு கட்டில் தேவை இருக்கா? யாரா இருக்கு? ஒண்ணு. உங்களுக்கு இருக்கா? ஒண்ணு. வேற யாருக்கு? வயற்கட்டில் என்னமா வச்சிருக்கீங்களா? சரி, இப்போ ஜெயபுஷ்பத்துக்கு ஒண்ணா என்னப்பா? வயற்கட்டு அப்போ ஒண்ணுதானா? லஞ்சம் கேட்டாரு. யாருக்காச்சும் வயற்கட்டு தேவை ஏதாச்சும்? உனக்கு அந்த இரும்பு கட்டு கஷ்டமா இருக்கா? இல்ல சொல்ற, உன் பேர் என்னப்பா? செல்வகுமார். சரி, வயற்கட்டு உனக்கு பிரச்சனை இருக்காதா? இல்ல இல்ல, அது பிரச்சனை இருக்காது. ஆனா இது இருந்தா வேற யாருக்காவது யூஸ் பாத்துக்கங்க. கை தட்டி பையனை ஒரு என்கரேஜ் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உண்டு. அந்த நல்ல எண்ணம் இருக்குல்ல. அன்னைக்கு வந்து நான் வாங்க வந்தேன். அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க, நீயே வாங்கலாமா? நம்ம பேனை செம்மலுக்கு போறேன்னா வாங்கலையா நீங்க? அதனால இருக்கட்டும், வாங்கிக்க. உனக்கு ஓடலை இல்ல, அந்த ஃபேனை ரிப்பேர் பண்ணணும்னாலும் சொல்லுங்க. உள்ள ஒரு ரூமுக்குள்ள படுத்தியான், நாங்க ஒரு ரூம்ல அதனால செலவுமா நல்லா நைட் என்ன செய்ய, ஏசுவின் ரத்தம் செய்ய சொல்லு. உனக்கு தூக்கம் வர்ற வரைக்கும் சொல்லு. ஏதாவது மன்னிப்பு கேட்கணும்னா கேட்டுக்க. அன்றாட சில கோபங்கள் கவலைகள் இருக்குதான் செய்யும். அதை மன்னிப்பு கேட்டு தூங்கு. கடவுள் வந்து நம்மளுக்கு போதிப்பாரு, புத்தி சொல்வாரு, நம்மளை பிளப்படுத்துவார். கடவுள்னா நம்ம பார்க்கணும்ல, பார்க்கலாம். அப்படியே மனசு சுத்தமாக அவரை பார்க்கலாம். அதே விசுவாசம். நீ போராடி பாரு, வித்தியாசம் நான் பார்ப்பேன். நீ இப்போ வேற முடியல. அவங்களுக்கு செலவு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 110 இருக்கு. அதெல்லாம் அப்ப 110 இருந்தா கிருப்பே வரக்கூடாது. அப்ப இந்த உப்பு சப்பு இருக்குன்னு சொல்லவும் மாத்திரைய ஒவ்வொரு மாத்திரைய போட்டுட்டு அது ஒவ்வொரு மாத்திரை போடக்கூடாது, அரை மாத்திரையே போடணும். ஓஹோ, அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் டாக்டர் போய் என்ன வாட்டி நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, அரை மாத்திரை போடணும் பாட்டி, நீங்க போய் முழு மாத்திரை போட முடியும், உங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு வாட்டி. அது அது அப்படிலாம் கிடையாது. 2 பேர் தான் மெயினானவங்க. அதான் மெயினான காரணம். பார்த்துட்டீங்கல்ல, இங்க 2 வயலையும் கணக்கு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. சரி, இனி ஆவியில தான் பார்க்கணும். காரணம் தெரிஞ்சு வச்சுல, காரணம் உங்களுக்கு சொல்லிட்டாருல. இது வந்து எப்படின்னா, மருந்து மாத்திரையவே ஜெயிக்கிறது. மருந்து மாத்திரை பவரை விட ஆண்டவர் பவர் கூடன்னு காட்டுவார். இனிமேல் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதெல்லாம் இருக்கு.
லைட்டா இருக்கிறதெல்லாம் ஒன்றும் செய்யாது. அதுக்கு இந்த நீர் மட்டும் எடுத்துக்கணும். அதெல்லாம் சரியாக்கணும். பேருமே இல்லைம்மா. சரி, தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. பாவ மன்னிப்பு நல்லா கேளுங்க. சின்ன வயசுல நிறைய சொல்றீங்கல்ல, அது அப்படியே கேட்டுவாங்க, சரியா இருக்கும். ஆட்டோவுக்கு எதுங்க சொல்லுங்க. ஆட்டோ எல்லாருமே இங்கே அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, சரி முருகா பார்த்து போயிட்டு வா. என்ன சரி சமாச்சம். சரி, நம்ம போனோம்னா அங்கே சரியா இருக்கும். ஏன்னா மாலை 7 மணிக்கு பிரேயர் ஆரம்பிப்போம். இப்போ 6:30 பார்க்க வெளிச்சமாக இருக்கு.